செங்கோட்டையன் அவர்கள் ஹரித்வார் செல்ல போறதா ஒரு தகவல் வந்திருந்தது. ஹரித்வாருக்கு தான் நான் போறேன், நான் ராமரை பார்க்க போறேங்க, அமித்ஷாவெல்லாம் பார்க்க போலங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவருக்கு அங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்க்கறதுக்கான அனுமதி தரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லி இருக்கிறாங்க. சரி, உண்மையாக ஒரு மூத்த அரசியல்வாதி போய் சொல்ல மாட்டார். உண்மையாலுமே ஹரித்வாருக்கு ராமர் அவர்களை தான் பார்க்க போறாரு அப்படின்னு நான் நினைச்சேன். அங்க போயிட்டு டெல்லியில போயிட்டு அமித்ஷா அவர்களை பார்த்திருக்காரு. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் நிறைய காரணம். செங்கோட்டையன் அவர்கள் அதிமுகவில் இருக்கிற ஒரு மூத்த தலைவர், எம்ஜிஆர் காலத்திலிருந்தே எம்எல்ஏ. அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி அப்படின்னா இப்படி என்னோட ஜூனியர் பொதுச் செயலராக இருக்காரு, நம்மளால இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்றாங்களாம். செங்கோட்டையனை பின்னாடி இருந்து இயக்குறதே அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல செங்கோட்டையன் அந்த அளவுக்கு சைல்டிஷா இல்ல, அந்த அளவுக்கு அவர் செயல்பட மாட்டார். இல்லை 4 வருடங்களாக ஏன் செங்கோட்டையன் பண்ணலன்னு ஒரு விஷயம் இருக்குது, இப்போ ஏன் பண்ணுறாருன்னு ஒரு விஷயம் இருக்குது. டிடிவி ஓபிஎஸ் இவர்கள்லாம் வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும், நம்ம எடப்பாடியை தூக்கிடலாம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுத்து ஏமாற்ற வைக்கப்பட்டிருக்கலாம். இந்த மாதிரி தான் ஓபிஎஸும் பண்ணார் தர்மயுத்தன். ஓபிஎஸோட நிலைமை என்னன்னு பாருங்க. 3 முறை முதல்வராக இருந்த ஒருவரால் எதுவும் பண்ண முடியல. செங்கோட்டையன் அவர்களால் என்ன பண்ண முடியும்? ஆனா இன்னொரு புறம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த அண்ணாமலை அவர்களையோ செங்கோட்டையன் அவர்களையோ இல்ல அதிமுக இருக்க மத்த சலசலப்பையோ ஏற்படுத்துறது ஃபுல்லாவே முழுக்க திமுக தான் அப்படின்னு சொல்றாங்களே, எப்படி இந்த விஷயத்தை திமுக பயன்படுத்தி கொள்கிறார்கள்? யூ தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் பிருந்தா சங்கர். இன்று நம்மோடு சிறப்பு விருந்தினராக இணைந்திருப்பது ஜெர்னலிஸ்ட் லியோ ஸ்டாலின் அவர்கள். வணக்கம். செங்கோட்டையன் அவர்கள் ஹரித்வார் செல்ல போறதா ஒரு தகவல் வந்திருந்தது. ஹரித்வாருக்கு தான் நான் போறேன், நான் ராமரை பார்க்க போறேங்க, அமித்ஷாவெல்லாம் பார்க்க போலங்க அப்படின்னு சொல்லிட்டு போனவருக்கு அங்க உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை பார்க்கறதுக்கான அனுமதி தரப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இன்னைக்கு பிரஸ் மீட்ல சொல்லி இருக்கிறாங்க. என்ன நடக்குது? அதிமுகல தொடர்ந்து பலர் குளறுபடிகள் நடந்துட்டு இருக்கப்போ இவரும் இப்போ போயிட்டு அமித்ஷா அவர்களை பார்த்திருக்காங்க. என்ன நடக்கும் இனிமேல்? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் இந்த விஷயத்தை எங்கேருந்து பார்க்கணும்னா, அதிமுக மற்றும் பாஜக 2 கட்சியிலும் 2024 தேர்தலுக்கு முன்பாக கூட்டணியிலிருந்து பிரிந்தார்கள். அப்படி பிரியும் பொழுது என்ன காரணம் சொல்லப்பட்டதுன்னா, எங்கள் கட்சி முன்னோடிகளை, எங்கள் கட்சி தலைவர்களை அண்ணாமலை அவர்களை தவறாக பேசுகிறாரு, அதனால் நாங்கள் கூட்டணியிலேருந்து விலகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அதுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் நிறைய காரணம். அதை நான் இப்போ சொல்ல விரும்பல, எதிர்காலத்தில் வேணால் சொல்லலாம். அது ஒரு புறம். அதன் பிறகு 2024 நாடாளுமன்ற தேர்தல் ஒரு படுதோல்வியை கொடுத்தது அதிமுகவுக்கும் சரி, அதே போல் பாஜகவுக்கும் சரி. ஸோ 2 தரப்பும் அதை எப்படி அணுக ஆரம்பித்தாங்கன்னா, சரி நம்ம சேர்ந்து பயணிக்கலாம், அப்போ தான் திமுகவை நம்ம வீழ்த்த வேண்டும், எங்களுக்கு விருப்பம் இல்லைனாலும் நாங்கள் பாஜகவுடன் கூட்டணி வைக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு எடப்பாடி பழனிசாமி டெல்லியில் போயிட்டு உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களை போய் சந்தித்தார். அதே நேரத்தில் செங்கோட்டையன் அவர்களும் நிர்மலா சீதாராமன் அவர்களை சந்தித்தார். இது ஒரு புறம். அதுக்கப்புறம் அமித்ஷா அவர்கள் சென்னைக்கு வந்தார். சென்னைக்கு எடப்பாடி பழனிசாமியை சந்தித்தார். எந்த கண்டிஷனில் நீங்கள் எடப்பாடி பழனிசாமியோட கூட்டணி வைக்கிறீங்கன்னு சொல்லிட்டு பத்திரிகையாளர்கள் அமித்ஷா அவர்களை பார்த்து கேள்வி கேட்குறாங்க. அந்த கேள்விக்கு அமித்ஷா அவர்கள் நாங்கள் எந்த ஒரு கண்டிஷனுமே வைக்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. என்டிஏ கூட்டணிக்கு அமித்ஷா அவர்கள் தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். இது வரைக்கும் நல்லா போயிட்டு இருந்துச்சு. இதன் பிறகு அமித்ஷா வராரு. அமித்ஷா என்ன பேசுகிறாருன்னா, அமித்ஷாவில் அண்ணாமலை அதுக்கு முன்னாடி பேசினார். என்ன பேசினார்னா, இந்த கூட்டணிக்கு பாஜக தான் தலைமை தாங்கும், என்டிஏ கூட்டணியில் பாஜக தான் தலைமை தாங்கன்னு ஒரு கருத்தை சொல்கிறாரு. இது அதிமுக தலைவர்களுக்கு ஒரு மாதிரியான வெறுப்பு, காழ்ப்புணர்வு ஏற்பட்டது. எதுக்கு? ஏன்னா எங்கள் கட்சி பெரிய கட்சி, அதிமுகன்ற கட்சி பெரிய கட்சி, கடந்த 50 ஆண்டு காலமாக பல முறை நாங்கள் ஆட்சியை பிடிச்சிருக்கோம். ஸோ எனக்கு பாஜகவோட கூட்டணி வைக்கணும் தேவையே இல்லை, எதுக்கு அண்ணாமலை அப்படி பேசுகிறாருன்னு ஒரு கேள்வி இருந்தது. சரி, அண்ணாமலை ஒரு மாநில தலைவர், அவர் அப்படி பேசுகிறார். அதன் பிறகு அமித்ஷா வந்தார். அமித்ஷா என்ன சொன்னார்னா, நாங்கள் தான் 2026 ஆட்சியை பிடிப்போம், ஆனால் நாங்கள் சொல்கிறது தான் முதல்வர், நாங்கள் ஒரு ஆளை சொல்லுவோம், அவர் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். அந்த ஆள் யார் அப்படின்னு அமித்ஷா அவர்கள் சொன்னார். இது ஒரு புறம். இன்னொரு விஷயமும் நடக்குது. திரும்ப அமித்ஷா வராரு. அமித்ஷா ஒரு கருத்தை சொல்கிறார்.
ஏன்னா அமித்ஷா விசிட் வந்து கூட்டணி வைத்த பிறகு மாதம் ஒரு முறை வந்து போகிறார். ஒரு முறை வந்தார். வரும்பொழுது அமித்ஷா அவர்கள் என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் வந்து கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அதே போல் தினமலர், தினமணி மற்றும் டிடி நியூஸ் எக்ஸ்பிரஸ் இந்த பத்திரிகைகள்லாம் பேட்டி கொடுக்குறாரு. தமிழ்நாட்டில் கூட்டணி ஆட்சி நடைபெறும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். அதாவது முதலமைச்சராக எடப்பாடி பழனிசாமி இருப்பார், அந்த அமைச்சரவையில் வந்து பாஜகவை சார்ந்தவர்கள் எம்எல்ஏக்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. இதை வந்து அதிமுக தலைவர்களுக்கு எப்படி எதிர்கொள்ளணும்னு தெரியல. ஏன்னா முழிக்கிறாங்க, என்னடா இது நாம் பெரிய கட்சி, என்டிஏக்கு நாம் தான் தலைவர், நாம் சொல்கிறது தான் முடிவு. நான் அமித்ஷா டெல்லியில் உட்காந்துட்டு ஏதோ சொல்கிறாரு. ஏன்னா இங்கே வரைக்கும் வந்து ஒரு ஹோட்டலில் வந்து சந்தித்து எடப்பாடி அவர்களும் அமித்ஷா அவர்களும் பத்திரிகையாளர் சந்திப்பு கொடுக்குறாங்க. அப்போ வரைக்குமே என்டிஏ அந்த கூட்டணிக்கு தலைவர் எடப்பாடி பழனிசாமி தான் சொல்கிறாங்க. இப்போ வந்து இப்படி பேசுகிறாரு அமித்ஷா அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து எடப்பாடி பழனிசாமி வந்து நாசுக்கா எப்படி சொல்கிறாருன்னா, ஏங்க அப்படிலாம் ஒன்றும் இல்லை, கூட்டணி ஆட்சிலாம் ஒன்றும் இல்லை, அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும் தமிழகத்தில் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறார். பெரும்பான்மைனா 124 தொகுதிக்கு மேலே வெற்றி பெற்றால் பெரும்பான்மை. அதை பெற்று நாங்கள் வெற்றி பெறுறோம், எங்களுக்கு பாஜக ஆட்சி தேவையில்லை, பாஜகவோட ஆதரவு தேவையில்லைன்னு சொல்லிட்டு சூசகமாக டெல்லியில் இருக்கிற தலைமைக்கு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். மீண்டும் விடாபிடியாக வந்து இங்கே இருக்கிற அரசியல் கட்சி தலைவர்கள், குறிப்பாக பாஜக தலைவர்கள் என்ன சொல்ல ஆரம்பிக்கிறாங்கன்னா, தொடர்ந்து வந்து இதையே சொல்கிறாங்க. அமித்ஷா என்ன சொன்னாரோ அதையே சொல்கிறாங்க. அமித்ஷா எங்கே வந்து அதை சொல்கிறாரு, கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு. அப்படி தொடர்ந்து பேசிகிட்டே இருக்கும்போது எங்கெல்லாம் வந்து வாய்ப்பு கிடைக்குமோ அங்கெல்லாம் வந்து எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, தமிழ்நாட்டில் வந்து அதிமுக பெரும்பான்மையுடன் ஆட்சி அமைக்கும், நான் தான் முதல் வேட்பாளர், 2026 நான் தான் முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு பல்வேறு இடங்களில் எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார். நீங்கள் எடப்பாடி பழனிசாமி அந்த 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 ஸ்டேட்மெண்ட்டை வந்து டெல்லியில் இருக்க பாஜக தலைவர்களால் பொறுத்து கொள்ள முடியல. இங்கே வந்து அதை தாண்டி இன்னொரு விஷயம் நடக்குது. அதிமுக பாஜக கூட்டணி வச்சாங்கல்ல, அந்த கூட்டணிக்கு வந்து எடப்பாடி பழனிசாமி ஒரு கண்டிஷன் போட்டதாக சொல்கிறாங்க. அதாவது அண்ணாமலை அவர்கள் கூட்டணியில், அதாவது பாஜகவின் தமிழக தலைவராக இருந்தால் நாங்கள் கூட்டணிக்கு வர மாட்டோம், அது நல்லா இருக்காதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ எடப்பாடி அவர்கள் சொன்னதால் தான் வந்து பாஜக தலைவரை வந்து மாற்றுறாங்க, அண்ணாமலையில் வந்து நயினார் நாகேந்திரன் அவர்களாக. இப்போ நயினார் நாகேந்திரன் வராரு. அண்ணாமலை வந்து ஏற்கனவே வந்து ஒன்று கூட்டியிருந்தார் ஒரு கூட்டணி. அந்த கூட்டணியில் ஓபிஎஸ் இருந்தார், டிடிவி தினகரன், ஜான் பாண்டியன், ஐஜேகே, ஏசி சண்முகன் சொல்லிட்டு இத்தனை பேர் இருந்தாங்க. இத்தனை இருக்கும்போது நான் இத்தனை பேரை வந்து ஒன்று கூட்டி தனியாக தேர்தலில் வந்து 2024 சந்தித்தேன். நீங்கள் எடப்பாடி பழனிசாமிக்காக வந்து என்னையே வந்து கூட்டணிலேருந்து துரத்துறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு இவர் ஒரு புறம் என்ன பண்ணுறாரு, ஓபிஎஸ்ஸை வந்து என்டிஏ கூட்டணிலேருந்து தள்ளுறாரு. இன்னொரு பக்கம் டிடிவி தினகரனை தள்ளுறாரு. இவங்க 2 பேரையும் தள்ளிட்டாங்களா, அவங்க 2 பேரும் வந்து இபிஎஸ்க்கு எதிராக பேசுகிறாங்க. நீங்கள் இன்னொரு புறம் இபிஎஸ் அவர்களை பார்க்கணும். அவர் வந்து தேர்தல் பிரச்சாரத்தை வெற்றிகரமாக கொண்டு போகிறார். போகும் இடமெல்லாம் வந்து மக்கள் கூட்டம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. மிகப்பெரிய பிரச்சாரமாக, வெற்றி பிரச்சாரமாக அது அமைந்தது. ஆளும் கட்சியை எப்படி பார்க்குறாங்கன்னா, இது ஆக்சுவலாக இந்த அளவுக்கு கூட்டம் கூட்டினா இது வந்து வாக்குகளாக மாறும், அப்போ இந்த அளவுக்கு அதிருப்தி இருக்குது, அதை தாண்டி இந்த அளவுக்கு செலவு பண்ணுறதுக்கு அதிமுக கிட்ட பணம் பாலம் இருக்குது, ஓகே இது நம்ம இதோட விடக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஒவ்வொரு காடாக எடுத்து போடுறாங்க. ஓபிஎஸ் போனார் அந்த கூட்டணிலேருந்து, டிடிவி தினகரன் போனார், அண்ணாமலை அவர்கள் வந்து அந்த மாதிரியான ஒரு விஷயத்தை சொன்னார். அதன் பிறகு வந்து இது நாள் வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி பிரச்சாரத்தை மட்டுமே பேசிக்கொண்டிருந்த ஊடகங்கள் திடீர்னு செங்கோட்டையன் விஷயத்தை எடுக்கிறாங்க. ஏன் செங்கோட்டையன் வந்து அப்படி பேசாரு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எடுத்துக்கணும், பார்க்கணும். செங்கோட்டையன் அவர்கள் வந்து அதிமுகவில் இருக்கிற ஒரு மூத்த தலைவர், எம்ஜிஆர் காலத்திலிருந்தே எம்எல்ஏ அவர். அப்படி இருக்கும்பொழுது அவருக்கு வந்து ஒரு இன்செக்யூரிட்டி, அப்படி இல்லைனா இப்படி என்னோட ஜூனியர் வந்து பொதுச் செயலராக இருக்கார், நம்மளால் இருக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு அவர் ஃபீல் பண்ணுறக்கலாம் தனியாக இருக்கும்போது. அதே போல் இது வரைக்கும் எம்ஜிஆருக்கும் செங்கோட்டையன் அவர்கள் வந்து விசுவாசமாக இருந்திருக்காரு, செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் விசுவாசமாக இருந்திருக்காரு, எடப்பாடி பழனிசாமிக்கும் இருந்தார். ஓகேவா, எந்த இடத்துல வந்து அது முரண் என்ன அப்படின்னு சொல்லி இந்த முரணை வந்து அண்ணாமலை அவர்களால தான் ஏற்பட்டது, செங்கோட்டையனை பின்னாடி இருந்து இயக்குறதே அண்ணாமலை அவர்கள் தான் அப்படின்னு சொல்றாங்க. இல்ல செங்கோட்டையன் அந்த அளவுக்கு வந்து சைல்டிஷா இல்ல, அந்த அளவுக்கு அவர் செயல்பட மாட்டார். அண்ணாமலை சொல்லி தான் செங்கோட்டையன் வந்து அந்த பொறுப்புக்கு வர்றதற்கு உண்டான தாக்கம் இருக்கலாம்ல, அந்த பொறுப்பு நமக்கு கிடைக்கல அப்படின்ற தாக்கம் இல்ல. அது 4 வருடங்களாக வந்து செங்கோட்டையன் பண்ணிருக்கலாம். 4 வருடங்களாக ஏன் செங்கோட்டையன் பண்ணலன்னு ஒரு விஷயம் இருக்கு, இப்ப ஏன் பண்றாருன்னு ஒரு விஷயம் இருக்கு. இனிமேல் கூட நம்ம வரதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்றத கூட பண்ணலாம். ஆக்சுவலாக இப்படி வந்து பாஜக தரப்புல இருந்து செங்கோட்டையன் அவர்களுக்கு வந்து ஒரு வாய்ப்பு கொடுத்துருக்கலாம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எடப்பாடி பழனிசாமி நாங்கள் சொல்கிறதெல்லாம் கேட்க மாட்டாரு, நாங்கள் சொல்கிற மாதிரி ஒரு ஆள் வேணும், நான் வந்து அதிமுகவின் பொதுச் செயலராக உங்களை போடுறோம், எடப்பாடி பழனிசாமி அப்படின்னு தான் தூக்கிடுறோம். ஏன்னா வந்து சசிகலா அவர்கள், அதே போல்
டிடிவி, ஓபிஎஸ் இவர்கள்லாம் வந்தால் தான் நம்ம ஜெயிக்க முடியும், நம்ம எடப்பாடியை தூக்கிடலாம் அப்படின்னு ஒரு வாக்குறுதியை செங்கோட்டையன் அவர்களுக்கு கொடுத்து ஏமாற்ற வைக்கப்பட்டிருக்கலாம். இப்போ செங்கோட்டையன் அவர்களே அதிமுகவில் இல்லை. இந்த மாதிரி தான் ஓபிஎஸும் பண்ணார், தர்மயுத்தன். இப்போ ஓபிஎஸோட நிலைமை என்னன்னு பாருங்கள். அதிமுகவோட கரவெட்டி கூட கட்ட முடியல, அதிமுகவோட கொடி கூட அவர் காலில் கட்ட முடியல. செங்கோட்டையன் இந்த விஷயத்தில் வந்து பாஜகவை நம்பி ஏமாந்து விட்டாரோ அப்படின்னு தான் தோணுது. அதே போல் பாஜக என்ற கட்சியின் வலையில் வந்து வீழ்ந்துடக்கூடாது. இன்னொரு விஷயம் நீங்கள் பார்க்கணும். செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஹரித்துவாருக்கு வந்து நான் போகிறதா, ராமனை பார்க்க போகிறதா அப்படின்னு சொல்லிட்டு போனார். சரி, உண்மையிலே ஒரு மூத்த அரசியல்வாதி, போய் சொல்ல மாட்டார். உண்மையிலுமே ஹரித்துவாருக்கு ராமர் அவர்களை தான் பார்க்க போகிறாரு அப்படின்னு நான் நினச்சேன். அங்கே போயிட்டு டெல்லியில் போயிட்டு அமித்ஷா அவர்களை வந்து பார்த்துருக்காரு. அதாவது அமித்ஷாவுடைய அனுமதி தரப்படும் அப்படின்றதுக்காக தான் ராமரை பார்க்க போன மாதிரி இருக்கு இல்லையா? ஆமாம், அந்த அனுமதிக்காக தான் வந்து அவர் வெயிட் பண்ணியிருப்பார் போல். ஸோ அதனால் வந்து இப்போ டெல்லிக்கு போயிட்டார். டெல்லிக்கு போயிட்டு அப்போ வந்து ஒரு அதிமுக தொண்டனா, ஒரு கட்சியோட தலைவராக, நான் கூட்டணி கட்சியில் இருந்துக்கிட்டே என் கட்சியில் ஒருத்தன் அப்படி பேசுகிறான், அவனை பேச வச்சுட்டு அவனுக்கு சந்திக்க நேரம் கொடுக்குறீங்க நீங்கள். எடப்பாடி பழனிசாமி பாஜகவை எப்படி பார்க்குறாரு? எடப்பாடி பழனிசாமிக்கு முதலாவதாக இந்த கூட்டணியில் வந்து கூட்டணி வைக்க விருப்பம் இல்லை இந்த கட்சியோட, பாஜகவோட. அதை தாண்டி கூட்டணி வச்சார். இப்போ அவங்க கட்சியில் வந்து ஒரு மூத்த அமைச்சரை, முன்னாள் அமைச்சரை வந்து எடுத்து அவங்க கட்சியை வந்து உடைக்கிற ஒரு விஷயத்த வந்து பாஜக பண்ணியிருக்கு. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பாஜக தொடர்ந்து செய்தால் இந்த கூட்டணியில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் வந்து நீடிப்பதே சந்தேகம்தான். கண்டிப்பா சார், நீங்க இவ்வளவு விஷயங்கள் சொல்றீங்க, பாஜகவை நம்பி செங்கோட்டையன் அவர்கள் ஏமாந்ததா சொல்றீங்க. ஆனாலும் கூட இப்போ அதிமுக வந்து தொடர்ந்து பிஜேபியோட தான் வந்து அலைன்ஸ் வச்சிருக்காங்க. ஆனா இன்னொரு புறம் என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த அண்ணாமலை அவர்களையோ செங்கோட்டையன் அவர்களையோ இல்ல அதிமுகல இருக்க மத்த சலசலப்பையோ ஏற்படுத்துறது ஃபுல்லாவே முழுக்க முழுக்க திமுக தான் அப்படின்னு சொல்றாங்களே, எப்படி உண்மைதானா இது? இல்லை, திமுக சில பாதுகாப்புகளை கொடுக்கலாம். ஆனால் டிசிஷன் வந்து ஓபிஎஸும் டிடிவி தினகரனும் செங்கோட்டையன் அவர்கள் தான் எடுக்க போகிறாங்க. அவங்க தான் எடுப்பாங்க. இப்போது அந்த மாதிரி ஒரு டிசிஷன் எடுத்து வெளில வந்தால் அதுக்கு வந்து ஒரு எதிர் பலன் இருக்கும். இப்போ கட்சி விட்டு நீங்கினாங்கல்ல, அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் இருக்கும். அதையும் வந்து அவர்கள் தான் அனுபவிக்க போகிறார்கள். ஓகேவா? இந்த விஷயத்தில் வந்து ஒரு அரசியல் கட்சியாக திமுக வந்து எந்த அளவுக்கு அதிமுகவை டேமேஜ் செய்ய முடியுமோ, எந்த அளவுக்கு வந்து அதிமுகவை வலிமையற்றதாக மாற்ற முடியுமோ அதை வந்து பண்ணிட்டு இருக்காங்க. செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்ததுலேருந்தே அதிமுக என்ற கட்சி வலிமையற்ற ஒரு கட்சியாக, அந்த கட்சியில் எப்போ பார்த்தாலும் சண்டை போட்டுங்கிறாங்க, எப்போ பார்த்தாலும் வந்து லைக் கட்சியிலேருந்து ஒருத்தவங்க போகிறாங்க, பேட்டி கொடுக்குறாங்க. ஒரு பக்கம் தர்மயுத்தம், இன்னொரு பக்கம் செங்கோட்டையன் வந்து பிரிந்தவர்களை ஒன்று சேர்க்க வேண்டும்னு சொல்கிறாரு. டிடிவி தினகரன் ஒரு பக்கம், சசிகலா ஒரு பக்கம், பிரச்சனையாக இருக்குது. ஸோ அதிமுக தொண்டன் எப்படி பார்ப்பாங்க, பொதுமக்கள் எப்படி பார்ப்பாங்க? அந்த மாதிரியான ஒரு நிலைமையை வந்து திமுக உருவாக்குது அப்படின்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன். இந்த விஷயத்தை திமுக வந்து பயன்படுத்தி கொள்கிறார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். சரிங்க சார், இப்போ செங்கோட்டையனுடைய ஸ்டாண்ட் எப்படி இருக்கும் அப்படின்றது மர்மமாக தான் இருக்குது. ஏன்னா இப்போ அமித்ஷா அவர்களை சந்தித்த பின்பு செங்கோட்டையன் என்ன முடிவு எடுக்க போறாரு அப்படின்றது ஒரு பெரிய கேள்விக்குறியா இருக்கு. என்ன முடிவு எடுப்பாருன்னு நினைக்கிறேன். இல்லை, இப்போ செங்கோட்டையன் அவர்களால் தனித்து என்ன பண்ண முடியும்? 3 முறை முதல்வர் அப்படின்னு சொல்லிட்டு ஓ பன்னீர்செல்வம் அவர்களை சொன்னாங்க. 3 முறை முதல்வர், கட்சியை விட்டு நீங்கினாங்க. நீங்கள் கட்சிக்கே வேணான்னு சொன்னாங்க. அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு தொண்டராக கூட இப்போதைக்கு இல்லை அதிமுகவில் ஓ பன்னீர்செல்வம் அவர்கள். ஸோ அவர்களால் எதுவும் பண்ண முடியல. செங்கோட்டையன் அவர்கள் வந்து ஒரு முன்னாள் அமைச்சர், ஒரு மாவட்டத்தோட மாவட்ட செயலாளர், மூத்த அரசியல் தலைவர். ஸோ அவரால் என்ன பண்ண முடியும்? 3 முறை முதல்வராக இருந்த ஒருவரால் எதுவும் பண்ண முடியல. செங்கோட்டையன் அவர்களால் என்ன பண்ண முடியும்? இப்போ செங்கோட்டையன் இந்த இடத்துக்கு வந்து எனக்கு தெரிஞ்சு செல்வராஜன் யாரோ வந்திருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஓகேவா? செல்வராஜன்னா இன்னொருத்தவங்க. ஓகேங்களா? ஒரு கட்சி வந்து அப்படி தான் பார்க்கும். இப்போ உங்கள் ஆஃபீஸில் வந்து ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்கன்னா அந்த இடத்துக்கு இன்னொரு கொண்டு வந்துடுறாங்க ஒருத்தவங்க போனால். ஓகேங்களா? அந்த மாதிரி தான் கட்சியும். உங்களுக்கு பிடிக்கலையா போகிறீங்களா, சரி இன்னொருத்தவங்க வாங்க. கட்சிக்காக யார் உழைக்கிறாங்க அதுதான் பார்ப்பாங்க. கட்சியோட தலைமையை வந்து அப்படி தான் பார்க்கும். இப்போ செல்வி ஜெயலலிதா அவர்கள் வந்து இந்த இடத்துல இருந்தால் எப்படி பார்ப்பாங்க? இப்படி தான் பார்ப்பாங்க. அதே தான் வந்து எடப்பாடி பழனிசாமியும் பார்க்குறாரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். கண்டிப்பா இந்த விடயத்துல இன்னொன்னு ஒரு கேள்வி தோன்றுது. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்போ பிஜேபியில இருந்துகிட்டே அண்ணாமலை அவர்கள் வந்து தனி கட்சி ஆரம்பிக்க போறதா தகவல் வந்துட்டு இருக்கு. இப்ப செங்கோட்டையனுக்கும் அதிமுகல இருந்து பெரிய நெருக்கடி ஏற்பட்டு அதிமுகல இருந்தே வந்து வெளியே அனுப்பிட்டாங்க. இப்போ இருவரும் சேர்ந்து ஒரு கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு, ஏன்னா செங்கோட்டையனுக்கு பின்னாடி முழுமையா இருக்கிறது அண்ணாமலை அப்படின்ற ஒரு தகவல் வந்து தொடர்ந்து வெளியே வந்துட்டு இருக்கு இல்லையா? இருவரும் சேர்ந்து ஒரு கட்சி. செங்கோட்டையன் பின்னாலே அண்ணாமலைன்னு சொல்லிட்டு பிஜேபி இருக்கு, பிஜேபியோட டெல்லியோட கை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம பார்க்கணும். ஸோ இங்கேருந்து கட்சியை பேட்டி கொடுத்துட்டு கட்சியிலேருந்து நீக்கப்பட்ட பிறகு அண்ணாமலை போய் சந்திக்கல, அவர் அமித்ஷாவை தான் போய் சந்திச்சார். அப்போ டெல்லி பாஜக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு எடுத்துக்கிட்டோம். அண்ணாமலை வந்து தனி கட்சியில் ஆரம்பிக்க மாட்டார். ஓகேங்களா? அப்படி தனி கட்சி ஆரம்பித்தால் யாருக்கு எதிராக ஆரம்பிப்பார்னு ஒரு விஷயம் இருக்குது. பாஜகவுக்கு எதிராக ஆரம்பிப்பாரா?
அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. அப்போ ஏன் பாஜகலேருந்து தனி கட்சி ஆரம்பிக்கிறாரு, அவருக்கு பதவி கொடுக்கல அதனால் ஆரம்பிக்கிறாரு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்குது. ஸோ அந்த மாதிரியான தவறான முடிவுகளை வந்து அண்ணாமலை அவர்கள் எடுக்க மாட்டார். அப்படி எடுத்தால் வந்து மத்தியில் இருக்கும் பாஜக அரசு எந்த மாதிரி நடவடிக்கை எடுக்கும்னு சொல்லிட்டு அவருக்கும் தெரியும். ஸோ இது வந்து முழுக்க முழுக்க செங்கோட்டையன் அவர்களின் பின்னால் வந்து பாஜக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்க்குறேன். ஸோ செங்கோட்டையன் பின்னால் வந்து இப்போ ஒரு ஸ்டாண்ட் எடுத்திருக்காருல, அடுத்து என்ன பண்ண போகிறாருன்னு இனிமேல் தான் தெரியும். வந்து சந்தித்து வந்திருக்காரு. இதுக்கு எடப்பாடி பழனிசாமி பாஜகவின் இந்த நடவடிக்கைக்கு எப்படி ரியாக்ட் பண்ண போகிறாருன்னு தெரியல. ஒன்று டெல்லியில் இங்கே இருக்கிற நயினா நாகேந்திரன் அவர்கள்ட்ட பேசுவார். ஏன்னா ஏற்கனவே நயினா நாகேந்திரன் அதிமுகவில் இருந்திருக்காரு, அவர்கிட்ட பேசுவார். அப்படிலாம் டெல்லியில் இருக்கிற தலைமைக்கிட்ட பேசுவாங்க. அப்படி இல்லைன்னா வந்து நாங்கள் பாஜக கூட்டணியை முறிச்சுக்கிறோம் அப்படின்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரியான விஷயங்கள் தான் இருக்குது. ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். ரெண்டு கட்சியிலும் இருந்து எப்படி ரியாக்ட் பண்ணுறாங்கன்னு நம்மளுக்கு தெரியல. பொறுத்திருந்து தான் பார்க்கணும். கண்டிப்பாக இப்போ களத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு அரசியலை பற்றி எங்களோட பகிர்ந்தமைக்கு நன்றி சார். நன்றி.